திருவரங்கம் செண்பக தமிழரங்கின் நேயர்களுக்கு நடராஜனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் திரைப்பட கவிஞர் மருதகாசியினுடைய பாடல்களில் இருந்து 60 பல்லவிகளை மட்டும் எடுத்து உங்களுக்கு நான் வழங்க இருக்கிறேன். அவருடைய பாடல்களில் இலக்கிய நயம் இருக்கும். காதல், பாசம், அன்பு, குடும்பம், தத்துவம், இன்னும் பொழுதுபோக்கு அம்சங்களாம் அவருடைய பாடல்கள் நிறைந்திருக்கும். அத்தகைய மிகச்சிறந்த கவிஞர் திரு மருதகாசி அவர்கள். அவருடைய பாடல்களை பற்றி இங்கே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்கு வாய்ப்பளித்த செண்பக தமிழரங்கின் நிர்வாகி திரு இளங்கோவன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதைப் போலவே இந்த செண்பக தமிழரங்கின் நிறுவனர் திரு ராசவேலு செண்பகவள்ளி அவர்களை என்னுடைய மனத்திலே இருத்தி நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். நேயர்களே, வாருங்கள், நாம் மருதகாசியை தரிசிப்போம். முதலில் அன்னையின் ஆணை என்ற படத்தில் அவருடைய பாடல் வரிகள். நீ ஜெகதீஸ்வரி சிவகாமி தயாசாகரி, எனக்கு நீ ஜெகதீஸ்வரி. அடுத்து அறிவாளி என்ற படத்தில் அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வள்ளுவன் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. அடுத்து படிக்காத மேதை என்ற படத்தில் சீவி முடிச்சு சிங்காரிச்சு செவந்த நெத்தையில் பொட்டும் வச்சு ஆவல் தீர மாப்பிள்ளை அழகை அள்ளி பருகிய கன்னி பெண்ணே கன்னி பெண்ணே. அடுத்து சம்பூர்ண ராமாயணம் என்ற படத்தில் வீணை கொடியுடைய வேந்தன்னே, வீணை கொடியுடைய வேந்தன்னே, வீரமே உருவாகியும் இசை வெல்லமே உயிரெனவே நினைந்து உலவும் வீணை கொடியுடைய வேந்தன்னே. சங்கீத சௌபாக்கியமே, சங்கீத சௌபாக்கியமே, என்றும் குன்றாத பெரும்பாக்கியமே, சங்கீத சௌபாக்கியமே. மீண்டும் சம்பூர்ண ராமாயணத்தில் இன்று போய் நாளை வாராய் என எனையொரு மனிதனும் புகழுவதோ ஈசா, இன்று போய் நாளை வாராய். அடுத்து அலிபாபாவும் 40 திருடர்களும் என்ற படத்தில் மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே, பேசும் வார்த்தை உண்மைதானோ பேதையே நீங்கள் போடு வேஷமோ, மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே. மீண்டும் அலிபாபாவில் சின்னஞ்சேரு சிட்டே எந்தன் ஜீனா கற்கண்டே, என் ஜீனா கற்கண்டே, ஜில் ஜில் என்று ஆடிக்கொண்டு வா பொன் வண்டே, கிட்டே வா பொன் வண்டே. கொஞ்சி கொஞ்சி பேச வந்த கோமாளி ராஜா, நீ கோமாளி ராஜா, கெஞ்சி கெஞ்சி கிட்டே வந்து செய்யாதே தாஜா, நீ செய்யாதே தாஜா. அடுத்து ஆட வந்த தெய்வம் என்ற படத்தில் ஆசை கொண்டேன் அமுதமே, ஆசை கொண்டேன் அமுதமே, என் அன்பே ஆடும் தெய்வமே நாக, ஆசை கொண்டேன் அமுதமே. மீண்டும் ஆட வந்த தெய்வத்தில் சங்கம் முழங்கி வரும் சிங்கார தமிழ் கலையே, இன்பம் உருவாக பொங்கும் அன்பின் அலையே, சங்கம் முழங்கி வரும் சிங்கார தமிழ் கலையே. அடுத்து சமய சஞ்சீவி என்ற படத்தில் கம கமவென நறுமலர் மனம் வீசுதே, நம் திருமண முதலிரவென அது பேசுதே, கம கமவென நறுமலர் மனம் வீசுதே,
நம் திருமண முதலிரவென அது பேசுதே, கம கமவென நறுமலர் மனம் வீசுதே. மீண்டும் சமய சஞ்சீவி என்ற படத்தில் சனிக்கப்பட்டு சலசலக்க சாந்து போட்டு கம கமக்க புருஷன் மனசுக்கு இருக்க புது குடித்தனம் நடத்த போகிற கல்யாண பொண்ணையே கவனம் வையடி. அடுத்து பிள்ளை கனி அமுது என்ற படத்தில் ஏர்முனைக்கு நேரிங்க எதுவுமே இல்லை, என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை. ஏர்முனைக்கு நேரிங்க எதுவுமே இல்லை, என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை. அடுத்து குலமகள் ராதை என்ற படத்தில் சந்திரனை காணாமல் அள்ளி முகம் மலருமா, சிந்தையிலே கொண்ட சஞ்சலம் தீருமா, நெஞ்சில் இன்பம் மலருமா, என்னாலுமே சந்திரனை காணாமல் அள்ளி முகம் மலருமா. அடுத்து மகேஸ்வரி என்ற படத்தில் அந்த நாளும் எந்த நாளோ, அந்த நாளும் எந்த நாளோ, சொந்தம் கொண்ட துணைவரோடு துன்பம் தீர ஒன்று கூடும், அந்த நாளும் எந்த நாளோ. அடுத்து சுகம் எங்கே என்ற படத்தில் செந்தமிழ் நாட்டு சோலையிலே சிந்து பாடி திரியும் பூங்குயிலே, செந்தமிழ் நாட்டு சோலையிலே சிந்து பாடி திரியும் பூங்குயிலே, தென்றல் அடிக்குது என்னை மயக்குது தேன்மொழியே இந்த வேளையிலே. அடுத்து சதாரம் என்ற படத்தில் நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகுதே, உன்னை நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகுதே, நீங்கிடாத துன்பம் பெருகுதே. மீண்டும் சதாரத்தில் மண் மீது மானம் ஒன்றே பிரதானம் என்றென்னும் குணம் வேண்டும், இதை மறந்தாலே வாழ்வில் கிடைக்கும் சன்மானம் மாறாத அவமானம். மீண்டும் சதாரம் என்ற படத்தில் லாபமா நஷ்டமா என்ன பையா, லாபமா நஷ்டமா, ராஜாங்கம் நம்ம கையில் வந்ததாலே இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு நம்மளாலே லாபமா நஷ்டமா, நைனா பையா லாபமா நஷ்டமா. அடுத்து பாசவலை என்ற படத்தில் அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை, அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை, அதை அணைந்திடாத அதை அணிந்திடாத அதை அணிந்திடாத தீபமாக்கும் பாசவலை, பாசவலை பாசவலை, அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை. மீண்டும் பாசவலை என்ற படத்தில் இதுதான் உலகமடா மனிதா, இதுதான் உலகமடா, பொருள் இருந்தால் வந்து கூடும், அதை இழந்தால் விலகி ஓடும், இதுதான் உலகமடா மனிதா, இதுதான் உலகமடா. அடுத்து சாரங்கதாரா என்ற படத்தில் வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, மாயமெல்லாம் நான் அறிவேனே வா வா ஓடிவா, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே. மீண்டும் சாரங்கதாராவில் கண்களால் காதல் காவியம் செய்து காட்டிடும் உயிர் ஓவியம், தங்கள் அன்பெனும் சாம்ராஜ்யம் சொந்தமானதே எந்தன் பாக்கியம். அடுத்து ரம்பையின் காதல் என்ற படத்தில் சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா, சமரசம் உலாவும் இடமே. அடுத்து டாக்டர் சாவித்திரி என்ற படத்தில்
தேன் சுவை மேவும் தென்றலின் கீதம் பொழிவது குரலாலே, சிந்தையை கிளறும் மதுரசநாதம் எழுவது விரலாலே. அடுத்து மல்லிகா என்ற படத்தில், வருவேன் நான் உனது மாளிகையின் வாசலுக்கே, ஏனோ அவசரமே என்னை அழைக்கும் வானுலகே, வருவேன் நான் உனது மாளிகையின் வாசலுக்கே. அடுத்து பொன்முடி என்ற படத்தில் இசையமைப்பாளர் ஜி ராமநாத ஐயரும் அவருடன் டிவி ரத்னமும் இணைந்து பாடியது. காதல் மொழி பாவாய் கனவோ நம் வாழ்வே, ஓர் கனமும் இனி நான் உயிர் தரியேன், நாதமில்லாத யாழ் பொழுமானேன், பைங்கிலியே உன் காதலால், வான்மழையின்றி வாடிடும் பயிர் போல் நான் உன்னை பிரிந்தே வாடுகிறேன். அடுத்து பொம்மை கல்யாணம் என்ற படத்தில், அன்பே நீ அங்கே நான் இங்கே வாழ்ந்தால் இன்பம் காண்பதும் எங்கே, அன்பே. அடுத்து தாய்க்கு பின் தாரம் என்ற படத்தில், மனுஷனை மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாறுவதப்போ தீருவதப்போ நம்ம கவலை, ஹே மானம் பொழியுது பூமி விளையுது தம்பி பயலே, நாம் வாடி வதங்கி வளப்படுத்துகிறோம் வயலை, ஆனால் தானியமெல்லாம் வேறே ஒருவன் கையிலே, இது தகாது என்ன எடுத்து சொல்லியும் புரியல, ஆனால் தானியமெல்லாம் வலுத்தவனுடைய கையிலே, இது தகாது என்ன எடுத்து சொல்லியும் புரியலே, அதாலே மனுஷனை மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாறுவதப்போ தீருவதப்போ நம்ம கவலை. அடுத்து வண்ணக்கிளி என்ற படத்தில், சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாலாம், அத்தானை பார்த்து அசந்து போய் நின்னாலாம், சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாலாம், மயிலாக வந்தாலாம். மீண்டும் வண்ணக்கிளிகள், காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரன் பார்த்திருக்க, ஆட்டம் போட்டு மயில கால தோட்டம் மேய பார்க்குதடா, மாட்டுக்கார வேலா ஓ மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா, மாட்டுக்கார வேலா ஓ மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா. மீண்டும் வண்ணக்கிளியில், அடிக்கிற கைதான் அணைக்கும், அணைக்கிற கைதான் அடிக்கும், இனிக்கிற வாழ்வே கசக்கும், கசக்கிற வாழ்வே இனிக்கும், அடிக்கிற கைதான் அணைக்கும், அணைக்கிற கைதான் அடிக்கும். மீண்டும் வண்ணக்கிளியில், ஆத்திர தண்ணி வர அதில் ஒருவன் மீன் பிடிக்க, காத்திருந்த கொக்கும் அதை கவ்வி கொண்டு போவது மீன் கண்ணம்மா, கண்ணம்மா, அதை பார்த்து அவன் ஏங்குவதேன் சொல்லம்மா. மீண்டும் வண்ணக்கிளியில், சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா, சொன்ன பேச்சை கேட்டாத்தா நல்ல பாப்பா, சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா, தின்ன உனக்கு சீனி மிட்டாய் வாங்கி தரட்டுமா, சிலுக்கு சட்டை சின்ன பொம்மை பலூன் வேணுமா, கண்ணா மூச்சி ஆட்டம் உனக்கு சொல்லி தரட்டுமா, அப்போ கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு என்னை பாரம்மா, சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா. அடுத்து கைதி கண்ணாயிரம் என்ற படத்தில், கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயக்கும்,
வஞ்சகரின் உலகம் வலை விரிக்கும், கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயக்கும். வஞ்சகரின் உலகம் வலை விரிக்கும். அடுத்தபடியாக நான் வணங்கும் தெய்வம் என்ற படத்தில் முல்லைப்பூ மணக்குது, முத்தை போலே சிரிக்குது, அள்ளி அள்ளி வாசத்தேனையே இளம் தென்றலாக வீசுது. முல்லைப்பூ மணக்குது, முத்தை போலே சிரிக்குது. அடுத்தபடியாக யார் பையன் என்ற படத்தில் சுயநலம் பெரிதா பொது நலம் பெரிதா, இந்த சொல்லின் உண்மை தன்மை எண்ணி பாரடா. மதிமயக்கத்திலே வரும் தயக்கத்திலே மனம் தடுமாறி தவிக்கும் மனிதா, இந்த சொல்லின் உண்மை தன்மை எண்ணி பாரடா. இந்த சொல்லின் உண்மை தன்மை எண்ணி பாரடா. மீண்டும் யார் பையன் என்ற படத்தில் தந்தை யாரோ தாயும் யாரோ நீயும் எந்த ஊரோ, ஜாலக்காரா தூங்கடா ஆராரோ ஆராரோ நீ யாரோ. தந்தை யாரோ தாயும் யாரோ நீயும் எந்த ஊரோ. அடுத்து தங்கரத்தினம் என்ற படத்தில் ஜலமெல்லாம் தெரியுது ஆஹா, ஜாடையாலே புரியுது ஓஹோ, என்னையே எளிதினிலே ஏய்க்கவும் முடியாது. ஆஹா ஜலமெல்லாம் தெரியுது ஆஹா ஓஹோஹோ. அடுத்து தேடி வந்த செல்வம் என்ற படத்தில் பிளாட்பாரம் மட்டம்னு எண்ணாதீங்க, சும்மா பேச்சுக்கு பேச்சு கேலி பண்ணாதீங்க. பிளாட்பாரம் மட்டம்னு எண்ணாதீங்க, சும்மா பேச்சுக்கு பேச்சு கேலி பண்ணாதீங்க. அடுத்து அழகு நிலா என்ற படத்தில் மூங்கில் இலை காட்டினிலே கேட்கும் ஒரு நாதம், முத்தமிடும் தென்றலினால் உண்டாகும் சங்கீதம். மூங்கில் மர காட்டினிலே கேட்கும் ஒரு நாதம், முத்தமிடும் தென்றலினால் உண்டாகும் சங்கீதம். மூங்கில் மர காட்டினிலே. அடுத்து மந்திரிகுமாரி என்ற படத்தில் உலவும் தென்றல் காற்றினிலே ஓடமதில் நாம் மகிழ ஊஞ்சலாடுவோம். மீண்டும் மந்திரிகுமாரியில் வாராய் நீ வாராய், போகுமிடம் வெகு தூரமில்லை நீ வாராய். மீண்டும் மந்திரிகுமாரியில் அந்தி சாயிர நேரம் மந்தார செடி ஓரம், ஒரு பெண்ணை பார்த்து ஐயாவுமே அடிச்சாராம் கண்ணு, அவ சிரிச்சாலாம் பொண்ணு. கொக்கரகோ கொக்கரகோ கொக்கர கொக்கர கொக்கரகோ. மீண்டும் மந்திரிகுமாரியில் அன்னம் இட்ட வீட்டிலே கண்ணக்கோல் சாத்தவே, எண்ணம் கொண்ட பாவிகள் மண்ணாய் போக நேருமே. அடுத்து நீலமலை திருடன் என்ற படத்தில் சத்தியமே லட்சியமாய் கொல்லடா, சத்தியமே லட்சியமாய் கொல்லடா, தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா. சத்தியமே லட்சியமாய் கொல்லடா செல்லடா. மீண்டும் நீலமலை திருடனில் கொஞ்சம் மொழி பெண்களுக்கு அஞ்சா நெஞ்சம் வேணுமடி, கொஞ்சம் மொழி பெண்களுக்கு அஞ்சா நெஞ்சம் வேணுமடி, வஞ்சகரை எதிர்த்திடவே வாழும் ஏந்த வேணுமடி, கொஞ்சம் மொழி பெண்களுக்கு அஞ்சா நெஞ்சம் வேணுமடி. அடுத்து ராஜா ராணி என்ற படத்தில் கலைவாணர் NS கிருஷ்ணன் சிரிப்பு சிரிப்பு, இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு, மனம் கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு,
இது கலையை நீக்கி கவலைக்கு போக்கி மூளைக்கு தரும் சுறுசுறுப்பு. அடுத்து கவிதா என்ற படத்தில் 1 2 3 4 5 6 7 Oh my darling this is heaven 1 2 3 4 5 6 7 Oh my darling this is heaven மணக்கும் ரோஜா மை லேடி எனக்கு நீதான் சரி ஜோடி மணக்கும் ரோஜா மை லேடி எனக்கு நீதான் சரி ஜோடி. அடுத்தபடியாக உத்தமபுத்திரன் என்ற படத்தில் முல்லை மலர் மேலே மொய்க்கு வண்டு போலே முல்லை மலர் மேலே மொய்க்கு வண்டு போலே உள்ளம் உறவாடுதுங்கள் அன்பாலே முல்லை மலர் மேலே மொய்க்கு வண்டு போலே. அடுத்தபடியாக பாவை விளக்கு என்ற படத்தில் வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தால் கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தால் வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தால். மீண்டும் பாவை விளக்கில் 1000 கண் போதாது வண்ணகிளியே 1000 கண் போதாது வண்ணகிளியே குற்றால அழகை நாமும் காண்பதற்கு வண்ணகிளியே. மீண்டும் பாய் விளக்கில் காவியமா நெஞ்சின் ஓவியமா அதன் ஜீவியமா தெய்வீக காதல் சின்னமா காவியமா. மீண்டும் பவை விளக்கில் வெக்கமாக இருக்குது எனக்கு வெக்கமாக இருக்குது வெக்கமாக இருக்குது எனக்கு வெக்கமாக இருக்குது பக்கத்திலே அத்தானை நான் பார்க்காவிட்டாலும் அவர் சர்க்கரை பேச்சை காதினிலே கேட்காவிட்டாலும் வெக்கமாக இருக்குது எனக்கு வெக்கமாக இருக்குது. அடுத்து பெற்ற மகனை விற்ற அன்னை என்ற படத்தில் தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடி கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. அடுத்து தூக்கு தூக்கி என்ற படத்தில் கண் வழி புகுந்து கருத்தினில் கலந்த மின்னொளியே ஏன் மௌனம் வேறெதிலே உந்தன் கவனம் வேறெதிலே உந்தன் கவனம் இன்மொழி பேசி ஏய்த்திட என்னும் இதயமில்லாதார் கவனம் இழந்ததனால் இந்த மௌனம் இழந்ததனால் இந்த மௌனம். மீண்டும் தூக்கு தூக்கியில் சுந்தரி சௌந்தரி நிரந்தரியே சுந்தரி சௌந்தரி நிரந்தரியே சூழியனும் உமையே குமரியே சுந்தரி சௌந்தரி நிரந்தரியே. அடுத்து பெண்ணரசி என்ற படத்தில் நெத்தியில நீரை போட்டு உடம்பை சுத்திய ஜரிய கரப்பட்டு கொத்துதடிய மனசை தொட்டு சிட்டு குருவிய உன்னுடைய பகட்டு நெத்தியில நீரை போட்டு உடம்பை சுத்திய ஜரிய கரப்பட்டு. அடுத்து கற்பு கரசி என்ற படத்தில் இதயவானிலே உதயமானதே இதயவானிலே உதயமானதே நான் இதுவரையில் காணாத புதிய லோகமே இதயவானிலே உதயமானதே. அடுத்து குமுதம் என்ற படத்தில் மாமா 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 ஏமா ஏமா ஏமா
சிட்டு போல பெண் இருந்தா வட்டமிட்டு சுத்தி சுத்தி கிட்ட கிட்ட ஓடி வந்து தொடலாமா, தாலி கட்டு முன்னே கை மேல படலாமா, மாமா மாமா மாமா, ஏமா ஏமா ஏமா. மீண்டும் குமுதத்தில். மியாவ் மியாவ் பூனைக்குட்டி, வீட்டை சுற்றும் பூனைக்குட்டி, அத்தான் மனசு வெள்ளக்கட்டி, அவர் அழகை சொல்லடி செல்லக்குட்டி. மியாவ் மியாவ் பூனைக்குட்டி, வீட்டை சுற்றும் பூனைக்குட்டி. அடுத்து மன்னாதி மன்னன் என்ற படத்தில். ஆடாத மனமும் உண்டோ, ஆடாத மனமும் உண்டோ, நடையலங்காரமும் அழகு சிங்காரமும் கண்டு ஆடாத மனமும் உண்டோ. அடுத்து அமரதீபம் என்ற படத்தில். பச்சை கிளி பாடுது பக்கம் வந்தே ஆடுது, இங்கே பாரு உன் துன்பம் பறந்தோடுது. பச்சை கிளி பாடுது பக்கம் வந்தே ஆடுது, இங்கே பாரு உன் துன்பம் பறந்தோடுது. அடுத்தபடியாக தாயில்லா பிள்ளை என்ற படத்தில். படிக்க வேண்டும் புதிய பாடம் வாத்தியாரையா, பழைய பாடம் தேவையில்லை வாத்தியாரையா. பார்வை சொல்லும் பாடம் கண்ணே விழிக்கிறேன் அம்மா, படிப்பதெங்கே பழைய பாடம் வாத்தியார் அம்மா. அடுத்தபடியாக தங்கப்பதுமை என்ற படத்தில். என் வாழ்வில் புது பாதை கண்டேன், ஏதும் தோணாமல் தடுமாறி நின்றேன். என் வாழ்வில் புது பாதை கண்டேன், ஏதும் தோணாமல் தடுமாறி நின்றேன். என் வாழ்வில் புது பாதை கண்டேன். அடுத்து வாழ வைத்த தெய்வம் என்ற படத்தில். காவேரிதான் சிங்காரி, சிங்காரிதான் காவேரி, காவேரிதான் சிங்காரி, சிங்காரிதான் காவேரி, கண்ணால் கண்டவள் சிங்காரி, கலந்து கொண்டவள் காவேரி, கண்ணால் கண்டவள் சிங்காரி, கலந்து கொண்டவள் காவேரி. அடுத்தபடியாக மக்களை பெற்ற மகராசி என்ற படத்தில். மணப்பாற மாடு கட்டி மாயவராயர் பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு, பசுந்தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு. அடுத்தபடியாக தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற படத்தில். தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தங்கச்சம்பா நெல் விளையும் தங்கமே தங்கம். தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தங்கச்சம்பா நெல் விளையும் தங்கமே தங்கம். அடுத்து விவசாயி என்ற படத்தில். கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி, விவசாயி. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி, விவசாயி. அடுத்து பொண்ணு விளையும் பூமி என்ற படத்தில். கொத்துமல்லி பூ பூக்க கொடி கொடியாய் காய் காய்க்க, கொத்து கொத்தாய் நெல் விளையும் சீமை இது, நம்ம குறை தீர்க்க பொன் விளையும் பூமி இது. அடுத்தபடியாக மங்கையர் திலகம் என்ற படத்தில். நீலவண்ண கண்ணாவாடா, நீ ஒரு முத்தம் தாடா, நிலையான இன்பம் தந்து விளையாடும் செல்வாவாடா. நீலவண்ண கண்ணாவாடா, தங்க நிறம் உந்தன் அங்கம், அன்பு முகம் சந்திரபிம்பம், கண்ணால் உன்னை கண்டால் போதும் கவலையெல்லாம் பறந்தே போகும். அடுத்தபடியாக தேடி வந்த செல்வம் என்ற படத்தில். பங்குனி போய் சித்திர வந்தா பத்திரிகை வந்திடும்,
கல்யாண பத்திரிகை வந்திடும், அதை பார்த்த உடனே தான் எனக்கு நித்திரையும் வந்திடும். பெத்தவங்க மனசு போலே நிச்சயம் முடிஞ்சிடும், பித்து பிடிச்ச என் மனசு அப்பவே தெளிஞ்சிடும். பங்குனி போய் சித்திரை வந்தா பத்திரிகை வந்திடும், கல்யாண பத்திரிகை வந்திடும், அதை பார்த்த உடனே தான் எனக்கு நித்திரையும் வந்திடும். அடுத்தபடியாக பங்காளிகள் என்ற படத்தில் சின்ன அரும்பு மலரும் சிரிப்பை சிந்தி வளரும், சின்ன அரும்பு மலரும் சிரிப்பை சிந்தி வளரும், கண்கள் அந்த காட்சி கண்டு கழிக்கும் நாள் வரும், நான் கழிக்கும் நாள் வரும், சின்ன அரும்பு மலரும் சிரிப்பை சிந்தி வளரும். அடுத்து சபாஷ் மாப்பிள்ளை என்ற படத்தில் முத்து போலே மஞ்சள் கொத்து போலே, முத்து போலே மஞ்சள் கொத்து போலே, முழு நிலவே நீ பிறந்தாய் எங்கள் வீட்டிலே, முத்து போலே மஞ்சள் கொத்து போலே, முழு நிலவே நீ பிறந்தாய் எங்கள் வீட்டிலே, முத்து போலே மஞ்சள் கொத்து போலே. அன்பர்களே, இதுவரை மருதகாசி அவர்களுடைய அற்புதமான பாடல் வரிகளெல்லாம் கேட்டு மகிழ்ந்தீர்கள். இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதுவரை பொறுமையாக காட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.